ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடிஸ் பைட். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சிக்கன் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னே என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 கட்டு புளிச்சக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அது இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். 90% வேகணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் திருப்பி 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இது நல்லா கார மிளகா, அதனால காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஒரு 5 பச்சை மிளகா 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே 1 கப்பு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகணும். தக்காளி ஃப்ரை ஆகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே 3/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் போனோட கூட சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து போன்லெஸ்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால போன்லெஸ் சிக்கன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
பாருங்க சிக்கன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறது 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஆந்திரா ஸ்பெஷல்ன்றதுனால கொஞ்சம் காரமா இருக்கும். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்பைசி நெறையா வேண்டான்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல பச்சை மிளகா போட்டு அரைக்க தேவையில்ல. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் அரைச்சுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ சிக்கன்லேருந்து இந்த அளவுக்கு தண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரை ஆகட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு சிக்கனு. இதில் வந்து நான் அரை சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சிக்கன் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும், அதனால தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கோகுராவை மசிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் விடலான்னு பார்த்தேன், நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் போடலனாலும் மத்தில் கூட கடைஞ்சிட்டு சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஆனால் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த கோங்குராவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ண கிரேவி வந்து திக்காகும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காயிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் மேலே தெளிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நானும் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.